நான் ரெடி ஆயிட்டேன் பிருந்தா. இன்னும் 5 நிமிஷத்துல அங்க வந்துருவேன். ஓகேவா? எங்கம்மா போற? அம்மா, நான் தேவ் கூட வெளியே போறேன். நான் பார்த்து கவனமா போயிட்டு வருவேன். நீங்க கவலைப்படாதீங்க. நான் நினைச்ச மாதிரி தான் எல்லாமே நடக்கும். எனக்கு மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா கவனமாயிரு நந்திதா. அப்புறம் மறுபடியும் உன்னை கஷ்டப்படுத்திக்க முயற்சி பண்ணாத. என்னாச்சு? ஏன் சோகமா இருக்க? என்னால ஏமா நாகினி ஆக முடியல. அது நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்னு என்னால நாகினி ஆக முடியல. நான் எத்தனை தடவை சொல்றது நந்திதா, இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல. சரி, இப்போ இத பத்தி யோசிக்க வேண்டாம். அவங்க உனக்காக காத்துட்டு இருக்க போறாங்க. அட, வண்டி ரொம்ப நல்லா போகுது. வெண்ண மாதிரி போகுது. ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. பல்ல இருக்கிறதே தெரியல. டாப்ரின்ல பை தி வே பிருந்தா, நீயும் ரஜித்தும் எங்க மீட் பண்ணீங்க? நாங்க 2 பேரும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ். ரியலி? நாம 2 பேரும் மட்டும் தான் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருந்தேன். ரியலி? நீயும் பிருந்தாவும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு இதுவரைக்கும் தெரியாதே. ஆமா, நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் இவர லண்டன் போயிட்டாரு. ஆக்சுவலி நானும் லண்டன் அமெரிக்கான்னு போயிருக்கணும். அங்க இருந்து ஃபாரின் கேர்ள் ஃப்ரெண்டா கூட்டிட்டு வந்திருப்பேன். இவர் சொல்றதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. இவர் எப்பவும் இப்படிதான் பேசுவாரு. ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபாரினரா இருந்தானா இல்ல இந்தியனா இருந்தா என்ன? நீ ரொம்ப சரியா சொன்ன. காதல் மட்டும்தான் முக்கியம். மத்தது எதுவுமே முக்கியம் கிடையாது. ரைட்? தட்ஸ் ரைட். இந்த ரஜித்தையும் எப்படி பண்றாரு? யோசிச்சு பேச மாட்டாரா? தேவ் இவரை பத்தி தப்பா நினைப்பாரு. என்ன யோசிக்கிற? நானா? நான் வந்து அந்த கான்செப்ட் பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்க லீட் சிங்கர் யாரு? அமரேந்திர கேரா. அவரு வேர்ல்ட் ஃபேமஸா. என்கிட்டயும் சில ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கு. ரொம்ப நல்லா பாடுவாரு. எனக்கு சூஃபி மியூசிக்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யார் பாடினாலும் சரி, நான் அதுல அப்படியே மூழ்கி போயிடுவேன். நானும் தான். பட் நம்ம ஏதாவது ராக் கான்சர்ட் புக் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஐ மீன், ஐ லைக் ராக் கான்சர்ட்ஸ் மோர். எனக்கு லவுட் மியூசிக்ஸ், ஃபுல் ஆன் எனர்ஜி எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அந்த இடமே ரொம்ப அழகா இருக்கும். என்னாச்சு? பள்ளமா? ஆனா வண்டியோட சஸ்பென்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுனால தெரியவே இல்லை. இல்ல, பள்ளம்லாம் இல்ல. ஏதோ எர்த் குவாக் வந்த மாதிரியே இருந்துச்சு. என்ன? வெயிட் a minute. என்னாச்சு? See? என்னது? மக்களே, முடிஞ்ச அளவுக்கு வீட்டை விட்டு வெளியே போகாம இருங்க. ஏன்னா இப்பதான் நியூஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் இப்பதான் நிலநடுக்கத்தை உணர்ந்திருக்காங்க. மக்கள் அனைவரையும் பாதுகாப்பா இருக்க சொல்லி கவர்மெண்ட் அலர்ட் பண்ணிருக்காங்க. गाइस, கொஞ்ச நேரம் நாம இங்கே வெயிட் பண்றதா கரெக்டா இருக்கும்னு தோணுது. ஆமா, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நாம வெயிட் பண்ணலாமே. ஆனா இப்ப நடுவுலையில என்ன பண்ணுவோம்? ஆமா, எனக்கு வேற ரொம்ப பசிக்குது காய்ஸ். ஐயோ, ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நான் டிஃபன் கூட கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. நாம ஏதாவது மரத்தடியில உட்காந்து நல்லா சாப்பிடலாம். பிருந்தா, நான் அந்த டிஃபனை வச்சுட்டு தானே வந்தேன். நீ எடுத்துட்டு வந்துட்டியா? நல்ல வேலை எடுத்துட்டு வந்துட்டேன். சரி வா, மரத்தை தேடி கண்டுபிடிக்கலாம். முதல்ல சாப்பிடலாம் வாங்க. அங்க போலாம். இதுதான் அறிகுறி. நீ இப்போ மாயாவி பாலைவனத்தோட பயணத்தை ஆரம்பிக்கணும். நீ அந்த புத்தகத்தை நெருங்கிறதுக்கு சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் தான் உனக்கு நேரம் இருக்கு. எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் என்னோட இந்த பயணத்துல என்னோட முயற்சியில கண்டிப்பா வெற்றி பெறணும். அப்புறம் எனக்கு என்னோட மக எங்க இருக்கான்னு தெரியணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வெற்றி உண்டாகட்டும்.
உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். உன் மக கிடைச்சதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ? எதுக்காக நான் இங்க வந்தனோ அதை பண்ணுவேன். என்னோட எதிரிகளை அழிக்க போறேன். நான் என்னோட லட்சியத்தை ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே இதோட முடிவும் கூடிய சீக்கிரம் நடந்தே தீரும். அப்படின்னா நந்திதா, அவளை பத்தி யோசிச்சியா? அவளை பொறுத்த வரைக்கும் எதுவுமே மாறாது. அவ எப்பவுமே என்னோட மகளா இருப்பா. ஆனா என்னோட பழி வாங்குற மகளா அவ இருக்க மாட்டா. அம்மா ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏதாவது பிரச்சனையா? மும்பைல எர்த்குவேக் வருதுன்னு வேற நியூஸ் சொல்லியிருந்தாங்களே. ஒருவேளை இந்த எர்த்குவேக்கு அம்மா தான் காரணமா இருப்பாங்களா? ஆசமா இருக்கு தெரியுமா? செம்ம டேஸ்ட். இன்னொன்னு கூட. ஓகே, இந்தாங்க. சரி, இந்தா பாதி நீயே வச்சுக்கோ. உன் பங்கையை சேர்த்து சாப்பிட்டு எனக்கு வயிறு வலிக்க போகுது. தேவ், உன்னோட வாட்ச் ரொம்ப நல்லா இருக்கு. ஹவு மச்? இல்ல, எனக்கு ஞாபகம் இல்ல. இத பவுன்ஸ் கொடுத்து தானே வாங்கியிருப்ப? நந்திதா, வா வந்து இங்க உட்கார். எங்களோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்ல. உன்னை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல. ஷியோர். இந்த மாயாவி உலகத்துக்கு நான் உன்னை வரவேற்கிறேன். உள்ள வா. ஆனா கவனமாயிரு. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் உனக்கு ஆபத்து இருக்கு. உன் கண்ணுக்கு நீர் தெரியும் போது அது பாதாளமா இருக்கும்னு நீ தெரிஞ்சுக்கணும். உன் கண்ணுக்கு முன்னாடி பாதாளம் தெரிஞ்சா அது சொர்க்கத்துக்கான வழின்றதை நீ புரிஞ்சுக்கணும். கண்ணால பார்க்கிற எதுவும் உண்மையா இருக்காது. மாயாவி உலகத்துக்கு நான் உன்னை வரவேற்கிறேன். உள்ள வா. ஆனா கவனமாயிரு. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் உனக்கு ஆபத்து இருக்கு. இல்ல, என்னோட கண்ணுக்கு தெரியறது உண்மை கிடையாது. இது இந்த இடத்தோட மாயாஜாலம் மட்டும்தான். இங்க இல்லாத விஷயம் எனக்கு தெரியுது. இது என்னோட பிரம்ம. என்னோட அம்மாவை தான் இந்த உலகத்துல நான் ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன். ஆனா அவங்க இந்த அளவுக்கு டேஸ்டியா சமைக்க மாட்டாங்க. ஏமாவும் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க அம்மா சூப்பரா சமைப்பாங்க. பேசாம அம்மாக்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு தோணுது. ஆனா நான் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். என்னோட அம்மாவை எதுக்காகவும் நான் மாத்திக்க மாட்டேன். என் அம்மா தான் எனக்கு ரொம்ப முக்கியமான பர்சன். அவங்க இடத்த என்னால வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. அம்மாவோட இடத்த யாராலையும் பறிக்க முடியாது. சோ அவங்கள எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் எதுவும் இல்ல.